ஸோ நாம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல விஷம் இருக்கு, கலப்படம் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. காலையில எழுந்தவுடனே குடுக்குற அந்த பெட் காஃபிலேருந்து ஆரம்பிச்சு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஈவினிங்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது எல்லாம் நமக்கு ஊட்டச்சத்து தரணும். ஆனா அது தர்றதில்ல. மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு விஷத்தை நமக்கு கொடுக்கிறது. நம்ம உடலுக்கு அவ்வளோ பாதிப்ப கொடுக்குது. ஏன்னா அடிக்கடி அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம கலப்படம், ரசாயனங்கள், மருந்துகள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் என்ஹான்சர் எல்லாம் கலந்து விட்டுறானுங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஆப்பிள் பாருங்க, இயற்கையா வளர்ந்ததா கிடையாது. வேக்ஸ் மெழுகு பூட்டப்பட்டது. கெமிக்கல் ரைப்பனிங் செய்யப்பட்டது. அடுத்தது காய்கறிகள் பாருங்க, வேகமா வளர்றதுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர், பூச்சி வராம இருக்க பெஸ்டிசைடு, ஃப்ரெஷ்னஸ்க்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாம் நம்ம வயித்துக்கு போய் ஒரு வழி ஆக்கிடுது. அடுத்தது சிக்கன் ஆகட்டும், மீன் ஆகட்டும், சீக்கிரமா பெருசாகிறதுக்கு ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் அது மாதிரி போடுறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றது சிக்கன் இல்லைங்க, மருந்தோடைய கலவை. ஸோ அடுத்தது பாருங்க, ஜங்க் ஃபுட்ஸு, பர்கரு, சிப்ஸு, லேஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு எதுவானாலும் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதிக உப்பு, அதிக சர்க்கரை, டிரான்ஸ் ஃபேட் வேற. இது உடனே கொள்ளாது நம்மள, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டுடும். ஒபிசிட்டி வரும், டயபிட்டிஸ் வரும், பிபி வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், எல்லாத்தையும் உருவாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நோய்கள், முக்கியமாக கேன்சர் ஆகட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், லிவர் டேமேஜ் ஆகட்டும், இது எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவோடு நேரடி தொடர்பு இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்றது உணவா இல்லாட்டி விஷமானு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் விஷமாக தான் இருக்கு. அடுத்தது இயற்கை உணர்வு, வீட்டில் சமைச்சது, கொஞ்சம் அளவில் ப்ராசஸ்டு ஃபுட்டு, லேபிள் பார்த்து வாங்குறது, இதுதாங்க பாதுகாப்பு முறை நம்மள. அடுத்தது வந்து அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய 100 உணவுகள், அதனுடைய கலப்படங்கள், தீங்குகள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசி பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு, பாலிஷிங்க்கு எல்லா கெமிக்கல்ஸையும் போட்டுருது, சத்து குறைஞ்சிடும். மாவு பாருங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட் போடுறாங்க, குடலுக்கு பாதிப்பு. ரவையில் ஆர்டிஃபிஷியல் வைட்டனிங், இதனால டைஜஷன் இஷ்யூ வருது. பிரெட் எடுத்துக்கோங்க, ஓவர் ப்ரிசர்வேட்டிவ், ஒபிசிட்டி தான் வரும். பிஸ்கெட்டில் டிரான்ஸ்ஃபேட் இருக்குது, இருதய நோய் வரும். அடுத்தது கார்ன்ஃப்ளெக்ஸ், சுகர் ஓவர்லோடு இருக்குது, டயபிட்டிஸ் வரும். நூடுல்ஸு, அதில் வேக்ஸ் கோட்டிங் இருக்குது, லிவர் டேமேஜ் ஆகும். பாஸ்தாவில் அடிட்டிவ்ஸ் இருக்குது, இதனால வெயிட் டக்குன்னு கூடிடும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் பாருங்கள், ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் போடுறாங்க, இது இன்சுலினை ஸ்பைக் பண்ணி விட்ரும். அடுத்தது மாவில் என்னென்னமோ மிக்ஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் என்ஹான்சர் மிக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே கட் இஷ்யூஸை கொடுக்கும். அடுத்தது பரோட்டா பாருங்கள், மைதா ப்ளஸ் டால்டா, கெட்ட கொழுப்பு அதிகமாகி விட்ரும். அடுத்தது பிஸா பேஸில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு ஃப்ளோர் போடுறாங்க, அதனால அதிகமான கெட்ட கொழுப்பு வரும். பர்கர் பன் ஆகட்டும், அதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ், அசிடிட்டி வரும். கேக் சாப்பிட்டீங்களா, சிந்தட்டிக் கலர் அலர்ஜியை உருவாக்கும். முக்கியமாக பேக்கரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான எல்லாமே போட்டிருப்பாங்க. அடுத்து ரஸ்க்கு பாருங்கள், சுகரு ப்ளஸ் ஃபேட்டு, ஒயிட் சுகர் ப்ளஸ் ஃபேட்டு, ஒபிசிட்டியை காஸ் பண்ணும். சீரியல்ஸில் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் விட்டமின்ஸ் இம்பேலன்ஸ் கொடுக்கும். அது பேன்கேக் மிக்ஸில் பாருங்கள், அடிட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அடுத்தது ரெடி தோசா பேட்டர், இட்லி மாவு எல்லாமே பேக்கிங் சோடா எக்ஸஸாக போடுவாங்க, ப்ளோட்டிங், வயிற்றில் ஒரு ப்ளோட்டிங் ஃபீலிங் கொடுத்துரும். தக்காளி எடுத்துக்கிட்டிங்களா, கெமிக்கல் ரைப்பனிங், அசிடிட்டியை உருவாக்கும். வெங்காயத்தில் பெஸ்டிசைடு, நரம்பு இஷ்யூ உருவாக்கும். உருளைக்கிழங்குல ஸ்ப்ரவுட் இன்ஹாபிட்டர் போடுவாங்க, அது டாக்ஸிசிட்டி. கேரட்லேயும் கெமிக்கல், லிவர் ஸ்ட்ரெஸ் பண்ணும். அடுத்தது பீன்ஸில் பாருங்கள், பெஸ்டிசைடு, ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்ணும். அடுத்தது கேபேஜில் கெமிக்கல் ஸ்ப்ரே, தைராய்டு இஷ்யூ கொண்டு வருது, இதனால தான் நிறைய பெண்களுக்கு இப்போ தைராய்டு வேறு இருக்குது. அடுத்தது காலிஃப்ளவர் பாருங்கள், வைட்டனிங் கெமிக்கல், ஸ்டொமக் அப்செட் பண்ணிடும். கத்திரிக்காவை, அதில் பெஸ்டிசைடு, அலர்ஜியை உருவாக்கும். ஸ்பினாச்சா கண்டாமினேட்டட் வாட்டரில் போட்டு அதை இது பண்ணுறது, இதனால இன்ஃபெக்ஷன் வரும். அடுத்தது கேப்சிகமில் வேக்ஸ் கோட்டிங்கு, டைஜஷன் இஷ்யூ. குக்கும்பரில் பாலிஷ் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸு, கட் ப்ராப்ளம் வரும். பிட்ருகாடா, பாவக்காவா, அதுலேயும் பெஸ்டிசைடு, டாக்ஸிசிட்டி. முருங்காவா, கெமிக்கல் க்ரோத்து, நியூட்ரியன்ட் லாஸ் ஆகும். பம்கினா, ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்போஷர் வர. அடுத்தது வந்து மஷ்ரூம் ஆகட்டும், இதுவும் கெமிக்கல் க்ரோத்தில் வருது, டாக்ஸிசிட்டி. மேலும் வந்து கெமிக்கல் பாலிஷிங், கார்லிக்கு ஸ்டொமக் இரிட்டேஷனை உருவாக்கும். ஆப்பிளாக வேக்ஸ் கோட்டிங்கு, பனானாவா கார்பைட் ரைப்னிங்கு, நர்வ் ப்ராப்ளம் வரும். மேங்கோவா கெமிக்கல் ரைப்னிங்கு, ஸ்டொமக் பெயின் வரும். கிரேப்ஸாக பெஸ்டிசைடு அடித்து தள்ளுவாங்க, கிட்னி இஷ்யூ. போம் கிரானைட்டாக கலர் இன்ஜெக்ஷன் வர, டாக்ஸிசிட்டியை உருவாக்கும். வாட்டர் மலைன்லேயும் இப்போ இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கிட்னி டேமேஜ். பப்பாயாவை கெமிக்கல் ரைப்பனிங்கு, டைஜஷன் இஷ்யூ. பைனாப்பிளில் ப்ரிசர்வேட்டிவ், அசிடிட்டி இஷ்யூ. ஸ்ட்ராபெரிலையும் பெஸ்டிசைடு, கோவாவில் கெமிக்கல் ஸ்ப்ரே, சப்போட்டாவில் கார்பைடு, எல்லாமே டாக்ஸிசிட்டி, ஸ்கின் அலர்ஜி, கட் இஷ்யூ உருவாக்கும். ஜாக் ஃப்ரூட்டும் கெமிக்கல் ரைப்பனிங்கு. கிவியில் வேக்ஸு, இது எல்லாமே டைஜஷன் இஷ்யூ உண்டாக்கும்.
டேட்ஸா அதில் சுகர் சிரப்பு கலந்து விட்டுறது. ஸோ டயபிட்டிஸ் அதிகரிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸா சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரீத்திங் இஷ்யூவை கொடுக்குது. அடுத்தது ரைசின்ஸு அதில் ஆயில் பாலிஷிங் பண்ணுறாங்க, லிவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஃபிக் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, கட் இரிட்டேஷன் கொடுக்கும். அடுத்தது கேன்டு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சிரப் பேஸ்டு, அதாவது ஒபேசிட்டி கொடுக்கும். ஃப்ரூட் ஜூஸ்லாம் பேக் பண்ணி விற்கிறாங்க, அதில் ப்ரிசர்வேட்டிவ் சுகர் டயபிட்டிஸை கொண்டு வரும். சிக்கன் பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹார்மோனு எல்லாமே இம்யூனிட்டி வீக் பண்ணும். மட்டன்லேயும் கெமிக்கல் ஃபீடு. அடுத்தது ப்ரான்ஸில் கெமிக்கல் ஃபார்மிங்கு, எக்கில் ஹார்மோன் ஃபீடு, ப்ராசஸ்டு மீட் ஒரு பக்கம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு பக்கம். நகெட்ஸில் அசிடிட்டி, அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாசேஜில் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க, ஹார்ட் இஷ்யூ. கேன்டு மீட் சோடியம் அதிகப்படுத்தி விட்டுரும், பிபி இஷ்யூ. மேலும் வந்து ட்ரைடு ஃபிஷ்ஷில் கெமிக்கல் ட்ரையிங் பண்ணுறாங்க, லிவர் இஷ்யூ வரும். ஃப்ரோசன் சிக்கன் வந்து ப்ரிசர்வேட்டிவ், கட் இஷ்யூ வரும். ரீயூஸ்டு ஆயிலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, டாக்ஸிசிட்டி. அடுத்தது பால் பொருட்களில் பார்த்தீங்கன்னா மில்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் யூரியா கலக்கிறாங்க, கிட்னி டேமேஜ். கேர்டா ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் பண்ணுறாங்க, கட் இம்பேலன்ஸ் உருவாக்கும். பன்னீரில் ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணுறாங்க, டைஜஷன் இஷ்யூ வரும். அடுத்தது பட்டரில் மார்கரைன் மிக்ஸ் பண்ணுறாங்க, கொலஸ்ட்ரால் வரும். சீஸில் அடிட்டிவ்ஸ் வந்துருச்சு, ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஐஸ்கிரீமே ஒரு கருமம் தான், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் தான், அலர்ஜி. அடுத்தது ஃப்ளேவர்டு மில்க், சுகரு ப்ளஸ் டயபிட்டிஸ் வரும். அடுத்தது வந்து கண்டென்ஸ்டு மில்கில் ப்ரிசர்வேட்டிவ், அதுவும் ஒபேசிட்டி. மில்க் பவுடர் வந்து கெமிக்கலு, அதில் லிவர் ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்தது கீயா வனஸ்பதியா ஃபேக்கான கீ, அது ஹார்ட் டிசீஸ் வரும். அடுத்தது ஒரு பக்கம் ஸ்நாக்ஸில் சிப்ஸு குறுக்குறு சாக்லேட் இதெல்லாம் சுகர் அதிகமாக்கி விட்ரும், ஹார்ட் டிசீஸ் டயபிட்டிஸு. கேண்டியில் ஆர்டிஃபிஷியல் கலரு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் அதிகமான சுகரு, எனர்ஜி ட்ரிங்க்ஸில் கெஃபைன் எக்ஸஸ், இதெல்லாம் பிபி ஒபேசிட்டியை கொண்டு வரும். சமோசாவை ரீயூஸ்டு ஆயில், கேன்சர் ரிஸ்க் இருக்குது. ஃப்ரைடு சிக்கனாக டிரான்ஸ்ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ராலு. ஷவர்மாவை கண்டாமினேஷனு, ஃபுட் பாய்சனிங் ஆகும். அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் ஜூஸ் வந்து டர்ட்டி வாட்டரில் பண்ணுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும். பானிபூரியா அதுலேயும் வந்து தரமற்ற வாட்டர் கண்டாமினேஷனால ஃபுட் பாய்சனிங் ஆகும். பிக்கிள்ஸா அதிகமான உப்பு பிபியை கொடுத்துரும். சாஸா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அசிடிட்டி கொடுக்கும். இன்ஸ்டன்ட் ஸ்டூப்பா எம்எஸ்டி போட்டுருவோம், அஜினோமோட்டோ, நர்வ் ப்ராப்ளமு. ஃப்ரைட் ரைஸ் எது எடுத்துக்கிட்டாலும், நூடுல்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் அஜினோமோட்டோ. ஸோ இந்த எதுவுமே சாப்பிடக்கூடாது கேட்டிங்கன்னா இல்லைங்க. தற்சார்பு வாழ்க்கையை நம்ம செய்யணும், மேற்கொள்ளணும். வீட்டில் செஞ்சு சாப்பிட பார்க்கணும். எப்பயாவது ஹோட்டலில் சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஸோ இந்த 100 உணவுகள் வந்து நம்ம நஞ்சா எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் என்ன செய்வது? ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும். ஸோ இன்னிலேருந்து நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும்.